ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்காக ப்ரெஸ் மீட்டு ப்ளஸ் இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் ப்ளஸ் நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி நியூஸ் சேனலில் இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோக்குமாக்கான ஒரு சில கேள்வி கேட்பாங்க. பட் இதுக்கு அந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாசாக பயங்கரமாக தக்லைஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ரிப்ளை கொடுத்த ஒரு சில தக்லைஃபாக சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல லைக் பட்டன் தட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். தெரியும் இல்லையா நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற தக் லைஃப் சம்பவம் என்னன்னா, விஐபி படம் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் அமலா பேம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸும் ப்ளஸ் அவங்க பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸும் கேட்டிருப்பாங்க. அப்போ ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சில்ட்ரன்ஸை பற்றி சொல்லுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸை பற்றி சொன்னார். அப்படியே இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அமலாபால் மேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு தக் லைஃப் சம்பவம் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். கிரேட் ஃபாதர், கிரேட் ஃபாதர். சம்லா, எனக்கு குழந்தை இல்லை. எப்படி நம்பர் தோணுது, எப்படி நம்பர் தோணுது. தலைவர் திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அப்ரிஷியேஷனான ஒரு அவார்ட்னா அது நேஷனல் அவார்ட் தான். இந்த நேஷனல் அவார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இது ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் அது ஒரு சில டேரக்டர்ஸ்க்கும் ஒரு சில ஆக்டர்ஸ் கொண்டு தான் கிடைக்கும். பட் நம்ம தியாகராஜா குமாரராஜாவோட கதையே வேறங்க. சூப்பர் டீலக்ஸ் படம் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா குமாரராஜா போயிருப்பாரு. அப்போ ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டை ரிலேட் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா குமாரராஜா அவர்கள் ஒரு மாசான ரிப்ளை அந்த இடத்துல கொடுத்துருப்பாரு. அது என்ன ரிப்ளை நீங்களே பாருங்களேன். இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நேஷனல் அவார்ட் கிடச்சிருக்கு, பெஸ்ட் எடிட்டர், பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் அ டேரக்டர். ஸோ 2 நேஷனல் அவார்ட். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்து உங்கள் லைஃப்பில்? அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் நான் நேஷனல் அவார்ட்லாம் கிடச்சிருக்கோம்னா ஃப்ரான்ஸுக்கு வீசா அப்ளை பண்ணி ரிஜெக்ட் கூட பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை வச்சுட்டு ஒன்றும் பெரிய யூஸ் இல்லை. போன வருஷத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சம்பவம் பண்ண படம் தான் மகாராஜா படம். அது மட்டும் இல்லை, கிரிட்டிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டீகோடிங் பண்ணுற விஷயங்கள் ப்ளஸ் நிறைய இடன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. பட் அந்த படத்தோட டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் இடன் டீட்டெயிலாக வைக்கல, பட் இவங்க இடன் டீட்டெயிலாக மாற்றிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அது என்ன விஷயம் நீங்களே பாருங்களேன். பாம்பு சமாச்சாரம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த பாம்பு வந்து ரைட்டிங்கில் இருந்தது. வீட்டில் வர பாம்பு மணிகண்டனுக்காக, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பாம்பு சிங்கம் புலியாவதுக்காக, அப்புறம் அனுராக் கஷ்யப் ஒரு பாம்பு வச்சுருந்தேன். அது கிளைமேக்ஸில் அது கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு. அதனால் ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ணிட்டேன். பாம்பு குட்டியை வந்து சாப்பிடும், அதுக்காக சத்தியமாக எதுவே இல்லை. அவ்வளோ அதை நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சே ஆமாம், ஏதோ தோணும் எனக்கு. ஆமாம்பா, அப்படிதான்ப்பா யோசிச்சேன். தலைவர் திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தக்லைஃப் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்கள் தான். சென்னை எக்ஸ்பிரஸ் படம் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்களும் தீபிகான் படுகோன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்வி கேட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதில் எந்த சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு தீபிகா படுகோன் மேமை பார்த்து அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. இதுக்கு ஷாருக் கான் அவர்கள் மாசா கெத்தாக நம்ம சூப்பர் ஸ்டாரை ப்ரைஸ் பண்ணுற விதத்தில் ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அது என்ன ரிப்ளை நீங்களே பாருங்களேன். Hi Devika, you acted with 2 superstars, Shah Rukh Khan and Rajinikanth. Who's the best? And could you tell what the experience acted in experience with? See, if you compare like this, then she's only worked with one superstar. That is Rajni sir. There is no other superstar. It's not comparison, but work experience or how do you put it? In the world, there is no other superstar. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா தான் கேட்டு பாரு. இட் 3 படம் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானி அவர்களும் ஸ்ரீநிதி ஷெட்டி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் நிறைய கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. அப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோக் சொல்லுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானி அவர்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரீநிதி ஷெட்டி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோக்காக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நானி அவர்கள் இந்த ஜோக்கை சொல்லியிருப்பாரு. இந்த ஜோக்கை பார்த்து நான் விழுந்து சிரிச்சேன். இந்த ஜோக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு செம தக்லீஃபான மூமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அது என்ன மூமெண்ட்னு நீங்களே பாருங்களேன். அமேசிங் ஜோக் ஏதோ ஒன்று சொல்லுங்க. I had a great experience working with her. bad joke. திமிங்கலம் தானங்கோ
ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இதப்பா தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான கல்ட் கிளாசிக் படம்னா அது 1001 படம் தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான பார்ட் 2 எப்போ வரன்னு நிறைய ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க. ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட குழு சேர்ந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூ ஆட்டம் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அப்போ நீயா நானா கோபிநாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஆங்கராக இருந்திருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்கள் சிஜி ரிலேட்டடாக ஒரு சில கேள்வி கேட்டிருப்பாங்க. இதை கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் பதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ டக்குன்னு தக்லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்களுக்கு ஒரு மாசான தக்லீஃப் சம்பவத்தை அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம் நீங்களே பாருங்களேன். சிஜி ஆளுங்கெல்லாம் வந்து இல்ல சார் ஒரிஜினல் ஸ்டேக் வச்சு எங்களால வந்து பண்ண முடியாது, நீங்க எங்களுக்கு வந்து கட்டையை வச்சுக்க. அதை ஒரு பிடிச்ச 2 பாம்பு ஒண்ணு அந்த இடத்தில் அவங்க இதை பார்த்து விட்ட உழுவ மீன். தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னா அது எந்திரன் படம் தாங்க. இந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த செட்டில் ஒர்க் பண்ண ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு. டேரக்டரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்ட்ரஸோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மேமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்லைஃபான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரொமான்டிக் சீன்ஸ் இருந்துச்சு. அந்த ரொமான்டிக் சீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் போது அந்த இடத்துல லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு சின்ன தக்லைஃபாட்டம் பண்ணியிருப்பாரு. என்ன தக்லைஃப்னு நீங்களே பாருங்களேன். ஈவன் அந்த காதல் இதுலலாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இஸ் an artist, is a born artist. What is that? எனக்கு ஒரு அவர் பார்த்தாலே இல்லை எனக்கு அமிதாப் பச்சன் அங்கே நின்றுட்டு ரஜினி கபர்தார் அப்படி இருக்கும். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.